அடுத்த காசிப் ஆஃப் த டே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அண்ட் ஸ்ருதி ஹாசன். எஸ், ரெண்டு பேரை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஏகப்பட்ட படங்கள் வந்து டைரக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். ஏகப்பட்ட படங்கள் அப்படின்னா ஒரு 4-5 படம் சொல்லாங்க. ஓகே, படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல படமாக வந்து அவருடைய கரியரில் வந்து அமைஞ்சிருக்கு. மாநகரம் வந்து என்னோட ஃபேவரட், பிகாஸ் அதில் வந்து பேரே சொல்லாமல் எல்லாருமே வந்து நடிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து ஹைலைட் ஃபார் தட் மூவி. ஸோ அதெல்லாம் தாண்டி நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டா இருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய வந்து கசமுசை கிடையாது, கிசுமுசில் வந்து ஈடுபட்டிருக்கிறாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன் கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கு. எதன் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் தரமான ஒரு ஹிட்டை வந்து ரிசீவ் பண்ணி கொடுத்திருந்தாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். ஸோ கமலஹாசன் சார் தான் வந்து லீட் கேரக்டர் ஃபார் தட் மூவி இல்லையா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசனுக்கும் நம்ம லோகேஷ் கனகராஜ் நடுவில் வந்து ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் தரமான ஒரு டேரக்டர்ன்றதுனால அவரோட படத்தில் நம்ம நடித்தோம்னா இன்னொரு மார்க்கெட் வர ஆரம்பிக்கும், இன்னொரு செகண்ட் வெர்ஷன் வந்து நம்மளால வந்து காமிக்க முடியும், நிறைய படங்கள்லாம் நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும். அப்படின்றதுனால ஸ்ருதி ஹாசன் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு நம்ம லோகேஷ் கனகராஜை வந்து தன் வசம் ஈர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு சாங் கூட வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனை வந்து கூலி படம் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அந்த படத்திலும் நம்ம ஸ்ருதி ஹாசன் முக்கியமான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறாங்க. கூட்டி கழிச்சு பாருங்களேன், எல்லாமே கரெக்டாக வருது. அதை தாண்டி சிவகார்த்திகேயனோட நடிப்பில் ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாரா நம்ம லோகேஷ் கனகராஜ். அந்த படத்தில் ஹீரோயின் யாரு? ஸ்ருதி ஹாசன். இப்போ கூட்டி கழிச்சு பாருங்களேன்.